வெல்கம் பேக் டு த சேனல் அண்ட் உயிரே உன்னாலே எபிசோட் 15 அவளின் முதல் ஸ்பரிசம். இந்த எபிசோட் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எபிசோடு கூட சொல்லலாம். அண்ட் ஏன் அப்படின்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ என்னோட பர்த்டேக்காக இந்த ஸ்பெஷல் எபிசோடை என்னோட ஃபேமிலியான நீங்கள் உங்களுக்காக நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் கதைக்குள்ள போலாமா? வாங்க. அன்று கீர்த்தியின் வீட்டில் இருந்த அந்த இரவுக்கு பின்னர் அடுத்த நாள் விடிந்ததும் கீர்த்தி கார்த்திக்குடன் காரில் கிளம்பினாள். வழி முழுக்க இருவரும் எதுவும் பேசவில்லை. கார்த்திக் டிரைவ் செய்து கொண்டு இருந்தான். கீர்த்தி சைடு விண்டோ வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த கார்த்திக் ஏதோ பேச வேண்டும் போல தோன்றியது. ஆனால் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. பின் சிறிது நேரம் கழித்து கார்த்திக் கீர்த்தியை பார்த்து, கீர்த்தி, நீ ஓகே தானே என்று நேற்று இரவு நடந்ததை மனதில் வைத்து கேட்டான். பின் கீர்த்தி அதை புரிந்து அவள் சற்று யோசனையில் ஓகே என்றபடி தலையை அசைத்தாள். பின் மீண்டும் இருவருக்கும் இடையில் அமைதி. பின் ஒரு வழியாக அபார்ட்மெண்ட் வந்ததும் இருவரும் அவர்கள் மேலே சென்றனர். உள்ளே நுழைந்தவுடன் கீர்த்தி நேராக அவளது அறைக்கு செல்லவிருந்தாள். அப்போது கீர்த்தி என்று கார்த்திக் அழைத்தான். அவள் திரும்பி பார்த்தாள். பின் கார்த்திக் சாப்பிட்றியா என்று கேட்டான். இல்லை என்றால் மெதுவாக. பின் கார்த்திக், நான் சாப்பிடல, எனக்கும் பசிக்குது, ஆர்டர் பண்ணவா என்று கேட்டான். இல்லைங்க, நானே பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள் கீர்த்தி. பின் சில நிமிடங்களில் 2 பிளேட்டிலும் எளிமையான தோசை ஊற்றி வைத்தாள். இருவரும் எதிரெதிரே அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். அதே நேரம் ஹரிஷிடமிருந்து கால் வந்தது கார்த்திக்கிற்கு. ஹரிஷ், டே மச்சான், எங்க இருக்க என்று கேட்டான். வீட்டில் என்று சொன்னான் கார்த்திக். பின் சாப்பிட்டியா என்று கேட்டான். என்றான். யாரு செஞ்சது என்று ஹரிஷ் குறும்பாக கேட்டான். ஹரிஷ் திடீரென்று கால் செய்தது கார்த்திக்கிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. பின்னர் ஹரிஷ் அப்படி கேட்டதும் கார்த்திக்கிற்கு ஏனோ தோன்றி கீர்த்தியை பார்த்தான். அவளோ எதுவும் தெரியாமல் அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவனுக்கே தெரியாமல் ஒரு சின்ன ஸ்மைல் வந்தது. பின் ஒரு நொடி நின்று ஹரிஷிடம் கீர்த்தி செஞ்சா என்று சொன்னான். அந்த கீர்த்தி என்று சொல்ல வரும்போது நிறுத்தி கொண்டான். அவனுக்கே ஒரு புதிய உணர்வாக இருந்தது அவன் பெயரை சட்டென்று சொன்னவுடன். பின்னர் கீர்த்தி அவள் பெயரை கேட்டு அவனை பார்த்தாள். இருவரும் பார்த்து கொண்டே இருந்தனர். பின் ஃபோனில் ஹரிஷ் டே என்று கத்தினான். கார்த்திக் அவன் லைனில் இருப்பது கூட தெரியாமலே கீர்த்தியை பார்த்து கொண்டிருந்தான். பின் சரிடா, ஆஃபீஸில் பார்க்கலாம் என்று சொல்லி கட் செய்து விட்டான். பின் கீர்த்தி நேற்று அவள் அம்மா வீட்டில் நடந்த முதலிரவு ஏற்பாடு நினைவில் வர அவனை பார்க்கவே யோசித்தாள். ஆனால் கார்த்திக் அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கொண்டான். பின்னர் அன்று கார்த்திக், சரி சீக்கிரம் கிளம்பு, நானே ஒன்று காலேஜில் விடுறேன் என்றான் கீர்த்தியிடம். சரி என்று கீர்த்தி வேகமாக கிளம்பினாள். கார்த்திக் ஆஃபீஸுக்கும் கீர்த்தி காலேஜுக்கும் சென்று விட்டார்கள். அன்று சில உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் அன்றைய நாளை கடத்தினார்கள். பின் அடுத்த நாள் அன்று ஞாயிறு. அன்று காலை கீர்த்தி சமையல் செய்து கொண்டிருந்தால் கார்த்திக் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருப்பான். அப்போது ஹரிஷ் திடீரென்று அப்பார்ட்மெண்ட்டிற்கு வருவான். கார்த்திக் இடம் சொல்லாமலே. கார்த்திக்கிற்கு அதிர்ச்சியாக, டே வரன்னு சொல்லவே இல்லையே என்றான். அதெல்லாம் சர்ப்ரைஸ்டா, சரி கதவை தரடா
சாப்பாடு ரெடியாச்சா என்று ரொம்பவும் உரிமையாக காலிங் பெல்லை அழுத்தி உள்ளேயும் நுழைவான். பின் கார்த்திக் இவையெல்லாம் அதிர்ச்சியாக, டேய் வரன்னு சொல்லவே இல்லையே என்பான். அப்போது கிச்சன்ல இருந்து கீர்த்தி வெளியே வருவாள். ஹரிஷ் ஒரு நிமிடம் ஷாக் ஆகி, ஹலோ சிஸ்டர் என்று சிரிப்புடன் பேசுவான். கீர்த்தியும் சிரித்தபடி அவனை முதல் வாட்டி அவனை பார்க்கிறாள். அதனால் வாங்க அண்ணா என்று பணிவாக சொல்வாள். உடனே ஹரிஷும் தலையாட்டி சிரித்தான். பின் ஹரிஷ் கார்த்திகிடம், டேய் இவ்வளோ நாளா இந்த இன்னசென்ட் பொண்ணையாடா நீ தினமும் முறைக்கிற என்று கலாய்ப்பான். கீர்த்தி சிரிப்பை அடக்குவாள். ஹரிஷ் அதை கேட்டதும் சாப்பிடும் போதும் ஹரிஷ், சிஸ்டர் இந்த சிடுமூஞ்சி ஆஃபீஸ்லையும் இப்படிதான் உருன்னு இருப்பான், எங்களை எல்லாம் பாதி உயிரோடவே தான் எப்பயுமே வச்சிருக்கான் என்று சொல்லும்போது கீர்த்தி வாயை மூடி சிரித்து கொண்டிருப்பாள். கார்த்திக் எப்போதும் போல், டே போதுண்டா என்று முறைப்பான். ஹரிஷ், பாருங்க சிஸ்டர் இப்போ கூட முறைக்கிறான் பாருங்க என்று மீண்டும் கலாய்ப்பான். நேரம் ஹரிஷ் கீர்த்தியை சிஸ்டர் என்று சொல்லி அழைப்பதும் கீர்த்தி அவனுடன் சகஜமாக சிரித்து பேசுவதும் கார்த்திக்கிற்கு ஏனோ வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் கீர்த்தி எப்போதும் வீட்டில் அமைதியாக தான் இருப்பாள். திடீரென்று அவள் இவ்வளவு ஒரு கேஷுவலாக இருப்பது அவனுக்கு சற்று ஆச்சரியமாக இருக்கும். பின் இவ என்கிட்ட இவ்வளவு பேச மாட்டாளே, இவன்கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு பேசுறாளே என்று அவனுக்கு தோன்றும். பிறகு ஹரிஷ் கிளம்பும் போது, சிஸ்டர் இந்த சிடுமூஞ்சியை கொஞ்சம் மாத்துங்க, நாங்கள் ஆஃபீஸில் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்று சிரித்தபடி சொல்வான். அதற்கு கீர்த்தி சிரித்துவிட்டு அம்மையாக தலையசைப்பாள். அதையெல்லாம் கார்த்திக் கவனித்து கொண்டேதான் இருப்பான். பின் கீர்த்தி தனது வாழ்க்கையில் முக்கியமானவள் என்ற எண்ணம் கார்த்திக் மனதில் மெதுவாக பிறக்க ஆரம்பித்தது. அந்த இரவு கீர்த்தி பால்கனியில் இருந்து ஃபோன் பார்த்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். கார்த்திக் தண்ணீர் குடிக்க வந்தபோது அதை கவனித்தான். அப்போது காலில் அனு பேசிக் கொண்டிருக்கிறாள். டி, நாளைக்கு கிளாஸ் இல்லை, வெளியே போவோமா என்று அனு கேட்டாள். கீர்த்தி, எங்கே போவோம் என்று கேட்டதற்கு நானும் நம்ம கேங்கும் அப்படின்னு சொல்லுவா. பின் கீர்த்தி, கேங்கா, யாரெல்லாம் அதில் என்று கேட்கும்போது அனு அந்த விஜய், அருண் இவங்க எல்லாமே டி என்று சொன்னதும் கார்த்திக் தெரியாத மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து கொண்டு இருந்தாலும் காதெல்லாம் அவனுக்கு கீர்த்தி பேசுவதில் தான் இருந்தது. பிறகு ரொம்ப நேரம் யோசித்து கீர்த்தி, என்னடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரல என்று சொல்லிவிடுவாள். அடே நீ எப்போ இருந்துடி இப்படி மாறிட்ட என்று அனு கிண்டல் செய்வாள். இல்லை வர முடியாதுடி என்று கீர்த்தி மறுபடியும் அழுத்தமாக சொன்னதும் சரி என்று கட் பண்ணிவிட்டாள். ஆனால் கார்த்திக் உள்ளுக்குள் ஒரு உணர்வு, பசங்க கூட வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்று தெரியாமல் ஒரு எரிச்சல், அவனுக்கே வந்த ஒரு பொறாமைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவன் அதை வெளியில் காட்டவில்லை. பிறகு கீர்த்தியிடம் சற்று பேச்சு கொடுத்தான். என்னாச்சு, ஏன் போகல என்று சாதாரணமாக கேட்டான். கீர்த்தி சும்மாதான் என்று சொல்வாள். கார்த்திக், உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா என்றாள் கீர்த்தி. பின்ன ஏன் நீ போகல என்று கார்த்திக் கேட்டுக்கொண்டே இருப்பான். பின் கீர்த்தி கொஞ்சம் தயக்கத்துடன், பசங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்றா, உங்களுக்கு பிடிக்காது, அதான் போகல என்று ஸ்ட்ரெயிட்டா சொல்லிவிட்டாள். பின் கார்த்திக், எனக்காக எல்லாம் நீ போகாம இருக்க வேண்டாம் என்று கார்த்திக் சொல்லாமல் சொல்வான். உடனே கீர்த்தி, சரி அப்ப நான் போகவா என்று கேட்டாள். பின் கார்த்திக் எதுவும் பேசாமல் இருக்க, போகவா சொல்லுங்க என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தாள். கார்த்திக் சற்று சலிப்புடன், சரி வேண்டாம் விடு என்று சொல்லிவிடுவான்.
ஓப்பனாக. அதை கேட்ட கீர்த்தி, அதான் தெரியுமே, நீங்க எப்படியும் வேண்டாதான் சொல்லுவீங்க என்று மனதிற்குள் நினைத்து சிரித்தபடி சமையலறைக்கு சென்றாள். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த கார்த்திக் திடீரென்று கிச்சனுக்கு வந்தான். கீர்த்தியிடம், நான் கூட்டிட்டு போறேன், என் கூட வா என்று கேட்டான். கீர்த்தி என்ன சொல்றாரு என்று புரியாமல் இருந்தாள். பின் கார்த்திக், ஆமா, நான் வெளியே கூப்பிட்டுட்டு போறேன், என் கூட வா என்று சொன்னதும் இருவருக்கும் தெரியாமல் அவர்களுக்குள் ஒரு மெல்லிய பந்தம் உருவாகியது. கீர்த்திக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது, நம்ம 2 பேரா, தனியாவா என்று மனதிற்குள் நினைத்தாள். இதுவரை அவர்கள் தனியாக எங்கும் போனதில்லை. ஏன் நாம் போக வேண்டாமா என்று கார்த்திக் கேட்டான். சரி, உனக்கு பிடிக்கலனா விடு, வேண்டாம், நம்ம போக வேண்டாம் என்று அவனே கேள்வியும் கேட்டு அவனே பதிலையும் செய்து ஒரு முடிவுக்கும் வந்தான். பின் அவன் அப்படி சொல்ல போக கீர்த்தி சற்று அமைதியாக நின்று, இல்ல இல்ல போலாம் என்று அவசரமாக சொல்லிவிட்டாள். அதை கேட்ட கார்த்திக் அவனுக்கே தெரியாமல் ஒரு சின்ன சிரிப்பையும் சிரித்தான். அந்த வருட இறுதியில் முதல் முறையாக கணவன் மனைவியாக இருவரும் தனியாக வெளியே கிளம்பினார்கள். கார்த்திக் பிளாக் டிஷர்ட், ப்ளூ ஜீன்ஸ், கூலர் ஸ்வாட்ச் என்று செம ஹேண்ட்ஸமாக இருந்தான். கார்த்திக் கீர்த்தியுடன் முதல் தடவை வெளியே செல்ல போகிறோம் என்ற ஒரு சந்தோஷத்தில் மிகவும் பரபரப்பாக கிளம்பினான். அன்று கீர்த்தியும் லைட் எல்லோ சுடிதார் அணிந்து நீண்ட முடியை அழகாக பின்னல் போட்டுக்கொண்டு, சிறிய ஜிமிக்கி, கையில் அவன் போட்ட ரிங், கழுத்தில் ட்ரெஸ்ஸுக்குள் மறைத்து வைத்திருந்த தாலி என்று பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருந்தாள். கார்த்திக் காரில் ஏறி அமர்ந்து காத்திருந்தான். கீர்த்தி வெளியே வந்தவுடன் அவன் கண்கள் ஒரு நொடி அவளிடமே நின்றுவிட்டது. என்ன இவ இவ்வளவு அழகா இருக்கா என்று மனதிற்குள் தோன்றியது. ஆனால் அவன் அதை வெளியில் காட்டவில்லை. பின் கீர்த்தியிடம் வா என்று மட்டும் சொன்னான். ஷாப்பிங், லஞ்ச், இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார்கள். பழைய மாதிரி கோபமும் இல்லை, அதிக உரிமையும் இல்லை, ஆனால் ஒரு கம்ஃபர்ட் இருந்தது. வீட்டிற்கு திரும்பும் வழியில் திடீரென்று அவன் காரும் நின்றுவிட்டது. அன்றைய நாட்கள் அவர்களுக்கு ஒரு புதிய உணர்வை தந்தது. மதியம் லஞ்ச், ஷாப்பிங் என்று இருவரும் பிஸியாக இருந்து காரும் ஸ்டார்ட் ஆக காரணத்தினால் கார்த்திக் எவ்வளவு முயற்சி செய்தும் அது ஸ்டார்ட் ஆகவில்லை. கீர்த்தி சுற்றி பார்த்துவிட்டு, கார்த்திக், இங்கே பாருங்க, இங்கே நிறையா பஸ் வசதி இருக்கு, நாம பஸ்லேயே போகலாமே, வாங்க என்றாள். கார்த்திக் உடனே வேணாம் என்று சொன்னான். ஏன் என்று கீர்த்தி கேட்டாள். கார்த்திக் கூட்டமாக இருக்கும் என்றான். அதனால என்னங்க, வேணாம் என்றான். பின் கார்த்திக் மீண்டும் மீண்டும் வேண்டாம் என்று சொல்லி அவன் ஒரு குழந்தை மாதிரி அவன் முகத்தை வைத்தான். அதை பார்த்து கீர்த்திக்கு சிரிப்புதான் வந்தது. பின் ஒரு பஸ் வந்தது. வாங்க கார்த்திக், வேணாம் என்றான். சரி என்று அந்த பஸ்ஸை விட்டுவிட்டார்கள். இரண்டாவது ஒரு பஸ் வந்தது. கார்த்திக் போலாம் என்றான். இல்லை என்றான். கார்த்திக் திரும்பவும் அந்த பஸ்ஸும் விட்டுவிட்டார்கள். பின் மூன்றாவது ஒரு பஸ் வந்தது. கீர்த்தி கேட்பதற்கு முன்னே கார்த்திக் இல்லை கீர்த்தி என்றான். பின் நான்காவது பஸ் வந்தது. கீர்த்தி சிரித்துவிட்டு சும்மா வாங்க என்று அவன் கையை பிடித்து இழுத்தாள். கார்த்திக்கிற்கு ஒரு ஷாக்காக தான் இருந்தது. முதல் முறையாக கீர்த்தி அவன் கையை பிடித்து இழுத்து சென்றான். பின் அந்த ஒரு நொடி அவன் மறுக்கவே இல்லை. அப்படியே அவளுடன் பஸ்ஸில் ஏறியும் விட்டான். கார்த்திக்கிற்கு பஸ் அனுபவம் என்றது ரொம்பவே கம்மிதான். இது அவனுக்கு ஒரு புதிய
உணர்வு. பின் உள்ளே பஸ்ஸில் நல்ல ஒரு கூட்டம். உட்கார இடமில்லை. கீர்த்தி ஒரு சைட் நின்றிருந்தால் அவளை சுற்றி சில ஆண்கள் நின்றிருந்தார்கள். பேருந்தில் நிறைய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்று மிகவும் கலப்படமாக தான் இருந்தார்கள். அங்கு கீர்த்திக்கும் கார்த்திக்கும் சரியான நிற்கக்கூட இடம் கிடைக்காத மாதிரி தான் இருந்தது. ஆனால் கீர்த்தியின் வற்புறுத்தலில் கார்த்திக்கும் ஏறிவிட்டான். பின் அவளை சுற்றி நிறைய ஆண்கள் நின்றிருந்ததை பார்த்த கார்த்திக் முகம் உடனே மாறியது. கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திக் கீர்த்தியின் பின்னால் வந்து அவளை நெருங்கியும் நின்றுவிட்டான். இப்போது கீர்த்திக்கும் கார்த்திக்கும் இடையில் இடைவெளியே இல்லை. அவர்கள் ஒன்றோடு ஒன்றாக உரசி நின்றார்கள். கீர்த்தி அதை கவனித்தால் கார்த்திக்கும் அந்த இடத்தில் கீர்த்தியை மீது யாரும் மோதிவிடக்கூடாது என்றபடி அவளை அவ்வளவு அணைப்பாக நின்றான். அவனுடைய பொசசிவ்னஸ் புரிந்தது கீர்த்திக்கு. உள்ளுக்குள் சிரிப்பும் வந்தது. திடீரென்று அவளுக்கு ஒரு விதமான பயமும் இருந்தது. பின் டிரைவர் ஒரு பிரேக் போட்டவுடன் தெரியாமல் கார்த்திக்கின் கை கீர்த்தியின் இடையை பிடித்து விட்டது. இருவரும் அதிர்ந்தார்கள். கார்த்திக் உடனே கையை எடுக்க நினைத்தான். ஆனால் அடுத்த பிரேக்கில் கீர்த்தி முழுவதுமாக அவன் கை மேல் சாய்ந்தாள். பின்னர் அவளை கீழே விழாமல் இருக்க தெரியாமலே அவளின் இடையை இறுக்கமாக பிடித்து கொண்டான் கார்த்திக். கீர்த்தி முகம் சிவந்து போனது. அவன் அவளின் இடையை தொட்டவுடன் அவளுக்கு வெட்கம் வந்து முகமெல்லாம் சிவந்தது. ஆனால் அந்த பாதுகாப்பு, அந்த நெருக்கம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. கார்த்திக்குடன் இருப்பது இப்பொழுது கீர்த்திக்கிற்கு ஒரு பெரிய பழகிய விஷயமாக ஆனது. அடுத்த நொடியில் கூட்டத்தில் யாரோ கார்த்திகை தள்ளியதால் கீர்த்தி தன்னையே அறியாமல் கார்த்திக்கின் கையை இன்னும் சற்று இறுக்கமாக வளைத்து பிடித்து கொண்டாள். அதை உணர்ந்த கார்த்திக் அவளை பார்த்தான். கீர்த்தி அவனை பார்த்தாள். இரண்டு பேரின் கண்களும் சில நொடிகள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருந்தது. சொல்ல முடியாத, புரியாத புதிய உணர்வு. அத்தனை கூட்டத்திலும் இருவரும் தங்களையே அறியாமல் அணைத்து கொண்டு அவர்களின் கண்களும் கண்ணோடு கண்ணாக கலந்துவிட்டது. அது காதலா இல்லையா என்று இருவருக்குமே தெரியவில்லை. ஆனால் அந்த நொடி மட்டும் கூட்டமாக இருந்த அந்த பேருந்தில் இருவரின் உலகமும் அவர்கள் இருவர் மட்டுமே என்ற மாதிரி தோன்றியது. அன்று வெளியே சென்று வந்த நினைவுகளோடு பின் கார்த்திக்கும் கீர்த்தியும் மனதில் ஒரு விதமான மாற்றத்தோடு தோன்றியிருந்தது. பின் அவர்கள் வீட்டில் அவரவர்கள் அறையில் இருந்து இன்று நடந்த முழுவதையும் அவர்கள் மனதில் இருந்து யோசித்து கொண்டே இருந்தார்கள். கீர்த்திக்கு தனது கணவன் முதல் முறையாக அவளுக்கு இவ்வளவு அருகில் நின்றதும் பேருந்தில் நடந்த அந்த நெருக்கமான தருணங்களும் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. அவள் கண்களில் அது இருந்து கொண்டே இருந்தது. என்னதான் சிடுமூஞ்சியா இருந்தாலும் அவர் கூட இருந்தது நல்லாதான் இருந்துச்சு என்று நினைத்து சிறிய சிரிப்புடன் அவள் தனையணையை கட்டி கொண்டு தூங்கிவிட்டாள். கார்த்திக்கோ, என்னடா இது, அவளை பற்றி ஏன் நான் இவ்வளவு யோசிக்கிறேன், இன்னைக்கு அவ மேல யாராவது மோதிடுவாங்களோன்னு நான் ஏன் இவ்வளவு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அவளை ஏன் நான் பிடிச்சேன், அவளை நான் ஒட்டி இருந்ததை நினைச்சு அவள் மீண்டும் மீண்டும் அதை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். பின் அவன் தூங்கிவிட்ட பின் அப்படியே யோசித்து தூங்கியும் விட்டான். மறுநாள் காலை 7 மணி. ஹாலில் கார்த்திக், சரவணன், லக்ஷ்மி மூவரும் பேசிக் கொண்டிருந்தனர். கீர்த்தி வழக்கம் போல் தாமதமாக எழுந்து வெளியே வந்தாள். ஹாலில் லக்ஷ்மி சரவணனை பார்த்ததும், என்ன இது, அத்தை மாமா வந்திருக்காங்க, இவர் நேற்று நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே, இங்கே என்ன நடக்குது என்று புரியாமல் அவள் பதறி போய் கண்ணாடியை பார்த்து அவள் உடையை அவளை மொத்தமாக
சரி பண்ணி கொண்டு இவ்வளவு நேரம் தூங்கி லேட்டா எழுந்துட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடு இறங்கி கீழே வந்தாள். "அத்தை, வாங்க மாமா" என்று சொன்னாள். பின் லக்ஷ்மி அருகில் சென்று நின்று கொண்டாள். "என்ன சொல்லவே இல்லையே அத்தை நீங்க வரீங்கன்னு" என்று கேட்டாள். லக்ஷ்மி சிரித்தபடி, "எனக்கும் தெரியாதுமா, இவன் தான் காலையிலே ஃபோன் பண்ணி வர சொன்னான், என்னன்னு தெரியலையே" என்றபடி சொன்னான். கீர்த்திக்கு எதுவும் புரியாமல் நிறைய யோசனையில் இருந்தாள். உடனே கார்த்திக்கை பார்த்து, "என்கிட்ட சொல்லவே இல்லையே" என்று கண்களாலேயே கேட்டாள். கார்த்திக் அவளை பார்த்து மெதுவாக ஒரு புன்னகை மட்டும் செய்தான். அதை பார்த்த கீர்த்திக்கு உள்ளுக்குள் ஏதோ சந்தோஷமாக இருந்தது. அவன் இப்படி பேசுவது சிறிது நேரம் கழித்து கீர்த்திக்கு மனதெல்லாம் 1000 கேள்விகள். என்ன இது, ஏன் அவங்க வந்திருக்காங்க, இப்படி எதுவுமே சொல்லலையே, நேத்திக்கு நம்ம அவர் கூட தானே இருந்தோம், இதை பற்றி அவர் பேசவே இல்லையே, என்னவா இருக்கும் என்று சற்று பயத்துடனே இருந்தாள். பின் கார்த்திக் பேச ஆரம்பித்தான். "மா, நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக சிங்கப்பூர் போகிறேன், ஒரு 15 நாள் ஆகும் நான் திரும்ப வர" என்றான். அதை கேட்ட கீர்த்தியின் கண்கள் தானாகவே பெரிதாகின. "என்னது, 15 நாளா?" என்று அவளுக்குள்ளே ஒரு ஏமாற்றம். பின் லக்ஷ்மி, சரவணன் எல்லாருக்குமே, "என்னடா 15 நாள் பிஸ்னஸ் வேலையா, என்ன இது, இவ்வளோ நாள் அங்கே என்ன பண்ண போற" என்று மாற்றி மாற்றி கேள்வி கேட்டனர். பின் லக்ஷ்மி, "சரிடா, நீ பார்த்து போயிட்டு வா, நான் இங்கே இருக்கோம், நாங்கள் கீர்த்தியை பார்த்துக்கிறோம், உங்கள் அப்பா ஊருக்கு போகட்டும், அவருக்கு ஒர்க் இருக்கும், நான் கீர்த்தியோட இருந்துக்கிறேன்" என்றார். பின் கார்த்திக்கும் சரி என்று சம்மதமாக தலையசைத்தான். ஆனால் இன்னும் கீர்த்தியிடம் அவன் இதை பேசவில்லை. கார்த்திக் கீர்த்தியின் இந்த லாங் டிஸ்டன்ஸ் உறவை மற்றும் சுவாரஸ்யமான காதல் பகுதியை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். Until it's bye, and please subscribe and support my channel, and do comment for all your ideas and feedbacks, and do support. Thank you. Bye.